இன்னொரு ரிவாயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, குல்லு கலாமின் லா யுப்தா ஃபீஹி பில்ஹம்துலில்லாஹ் ஃபஹுவ அஜ்ஸம். எந்த பேச்சு, எந்த காரியம் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கப்படவில்லையோ அது பரக்கத்தில்லாத ஒரு பேச்சு, பரக்கத்தில்லாத ஒரு கதை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆகவே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹ்வை புகழ்வது, இந்த இரண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறது, ரஹ்மத்தை ஏற்படுத்தி தருகிறது. எனவேதான் இந்த வழிமுறையை இந்த கிதாபை எழுதிய இமாம் ஹரீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆரம்பத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அப்படியே வாராங்க. சில சஹாபாக்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கூட்டம் மதீனா பள்ளி வாயிலே இருக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேக்குறாங்க, மா அஜ்லஸகும் ஹாஹுனா, ஏன் நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க, ஏன் நீங்க இந்த பள்ளி வாயிலில ஒன்று கூடி இருக்கிறீங்க என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சொல்றாங்க, ஜலஸ்னா நذ்குருல்லாஹ அவ் நஹ்மது, அல்லாஹ்வை நாங்க புகழ்கிறோம், அல்லாஹ்வுடைய திக்ரை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய சிறப்பை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன் எங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லிமாக படைச்சிருக்கான், எங்களை ஈமான்தாரியாக படைச்சிருக்கான். இது மாத்திரமா, எவ்வளவோ நிஅமத்துகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறானே, இதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்வை புகழக்கூடாதா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த கூடாதா, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடாதா, அல்லாஹ்வை நினைவு செய்யக்கூடாதா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்கிறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்டிருப்பார்கள், எப்படி பேசியிருப்பார்கள்? சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க, இதுக்கா நீங்க ஒன்று கூடி இருக்கிறீங்க, இந்த காரணத்துக்காக வேண்டியா இந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்க? ஆம் யா ரசூலல்லாஹ், வேற நோக்கம் எங்களுக்கு கிடையாது, வேற யோசனை எங்களுக்கு கிடையாது, வேற பராக்கு எங்களுக்கு கிடையாது, இதுக்கு தான் நாங்க வந்தீங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, இப்பதான் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இங்க வந்துட்டு போறாங்க. நீங்க செஞ்ச அமலிக்கே, நீங்க செஞ்ச காரியமிக்கே இந்த அமலை பற்றி என்னிடத்துல வந்து சொல்லிட்டு போறாங்க. எப்படி என்றா, நீங்க கூடி அல்லாஹ்வை புகழ்றீங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்றீங்க, பிஸ்மில்லாஹ் என்ற அந்த திக்ரை சொல்லிக் கொண்டிருக்கீங்க. இதனால வானத்திலே இருக்கக்கூடிய மலாயிக்காமார்கள், வானவர்கள் அனைவர்களும் உங்களை பாராட்டுறாங்க, உங்களை புகழ்றாங்க என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எனக்கு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாராட்டியிருக்காங்க. இப்ப நாங்க எல்லாரும் இந்த பள்ளி வாயில்ல ஒன்று கூடியிருக்கோம். ஏன் அல்லாஹ்வை பத்தி பேசுறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான சரித்திரங்களை எடுத்து பேசுறோம், அவங்களோட முஜிசாக்களை எடுத்து பேசுறோம், சாலிஹீன்கள் முத்தகீன்களுடைய செய்திகளை எல்லாம் இந்த இடத்துல எடுத்து கூறப்படுகிறது. அப்படி என்றால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கும் மாபெரும் கூலியை எங்களுக்கு வைத்திருக்கிறான். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, எனவே இந்த ஹரீர் மௌலிதை இமாம் ஹரீரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஆரம்பத்தில் பிஸ்மில்லாவை கொண்டும் ஹம்தை கொண்டும் விக்ரை கொண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஹரீர் மௌலிதுடைய விசேஷம் என்னன்னு சொன்னா, அதிகமாக இந்த ஹிகாயத்துகளை வாசிக்கிற நேரத்தில் ஸலவாத்தை சொல்ல வேண்டும். ஹிகாயத்துகளை வாசி வருகின்ற பொழுது
ஒவ்வொரு வசனங்கள் முடிகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதை அந்த இமாம் அவர்கள் பணித்திருக்கிறார்கள். அதுபோன்று ஒவ்வொரு ஹிகாயத்துகளும் முடிந்தவுடனே ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை அவர்கள் பணிச்சிருக்காங்க. ஸலவாத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஸலவாத்துடைய சிறப்பு என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மாண்பு என்ன, அதனால் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் கொடுக்கிற சிறப்பு என்ன என்பதையெல்லாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டி சொல்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எப்படி சொல்வான்? இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அமரர்களும் நபி மீது ஸலவாத்து சொல்றாங்க. ஆகவே ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, முஸ்லிம்களே, முஃமின்களே, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சொல்லணும், சலாமும் சொல்ல வேண்டும். ஸலவாத்துடன் நிறுத்திக் கொள்ள கூடாது. ஸலவாத்து சொல்கின்ற பொழுது சலாமையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கட்டளையாக தந்திருக்கிறான். எனவே ஸலவாத்து என்பது ஒரு சாதாரண அமல் அல்ல. அல்லாஹ் செய்யக்கூடிய அமல், அவனுடைய அமரர்கள் செய்யக்கூடிய அமல், அல்லாஹ்வும் அமரர்களும் செய்யக்கூடிய ஒரு அமல் இந்த உலகத்திலே இருக்குமேயானால் ஸலவாத்தை தவிர வேறு எந்த அமலும் இருக்க முடியாது. அந்த அளவு ஸலவாத்துடைய மகத்துவத்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அது மாத்திரமா, ஸலவாத்து சொல்லக்கூடிய முதலாவது அந்த இத அல்லாஹ்வே எடுத்துக்கொள்றான். ஸலவாத்து சொல்லக்கூடிய முதலாவது இத அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். இரண்டாவது இத மலாயிக்காமாருக்கு கொடுக்கிறான். மூணாவது எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏன்? அந்த ஆயத்தில் எப்படி சொல்கிறான்? அல்லாஹ் ஸலவாத்து சொல்கிறான், மலாயிக்காமார்கள் ஸலவாத்து சொல்கிறார்கள். முதலாவது அல்லாஹ்வை குறிப்பிட்டிருக்கிறான், இரண்டாவது மலாயிக்காமார்களை குறிப்பிட்டிருக்கிறான், மூணாவது தான் எங்களை பார்த்து சொல்கிறான். காவிர்களை பார்த்து சொல்லவில்லை, முஸ்லிக்கீன்களை பார்த்து சொல்லவில்லை, முனாஃபிக்கீன்களை பார்த்து சொல்லவில்லை. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, முஸ்லிம்களே, ஸலவாத்து சொல்லுங்க, சலாமும் சொல்லுங்க. அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, நாங்க சிந்திக்கணும். எந்த அளவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸலவாத்துடைய உயர்வை உயர்த்தி வைத்திருக்கிறான். ஆகவே ஸலவாத்தை போன்ற ஒரு அமல், ஸலவாத்துக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த சிறப்புகள், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பரிசுகள் ஏராளம் ஏராளம். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லணும், சலாம் சொல்லணும். அப்படி சொல்கிறவன் தான் எனக்கு விருப்பமானவன் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல தவறவில்லை. சில ஆட்களுக்கு வாய் வார கிடையாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை சொன்னா ஸலவாத்து சொல்றதுக்கு பகீல் பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எச்சரிக்கை செய்தார்கள்? என்னுடைய பெயர் கூறப்பட்டு, என்னுடைய சிறப்பான பெயர் மொழியப்பட்டு யார் அதற்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ அவன்தான் இந்த உலகத்திலே பகீல், உலோபி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யவில்லையா? எண்ணி பாருங்கள். எனவே மலாயிக்காமார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எப்படி ஸலவாத்து சொல்கிறார்கள் என்றால், இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த நான் ஓதிய இந்த ஆயத்துக்கு விளக்கமாக ஒரு அசரை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். காபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், மா மின் ஃபஜ்ரின் யத்லு இல்லா வ யன்ஸிலு 70 அல்ஃபம் மினல் மலாயிகா. எப்படி சொல்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் சூரியன் உதிக்கின்ற பொழுது
70,000 மலாயிக்காமார்கள் இந்த உலகத்துக்கு வாராங்க. 70,000 மலாயிக்கத்துமார்கள் இந்த உலகத்துக்கு வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கபரை அப்படியே சுத்தி கொள்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை அந்த வரக்கூடிய மலாயிக்காமார்கள் அப்படியே சுத்தி கொண்டு அவர்களுடைய இறக்கைகளை மேலும் கீழுமாக உயர்த்தி அசைக்கிறார்கள். நபி மலாயிக்காமார்கள் அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரியவர்கள், பாவத்தை பற்றிய சிந்தனை இல்லாதவர்கள், எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் இபாதத்திலே ஈடுபடக்கூடியவர்கள், பாவம் செய்யாதவர்கள். பாவம் செய்வார்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். எனவே அப்படியாப்பட்ட அந்த மலாயிக்கத்துமார்கள் பரிசுத்தமானவர்கள் உலகத்துக்கு வருகிறார்கள். 70,000 பேர் வருகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான கண்ணியமான அந்த ரவுலா ஷரீஃபை அப்படியே அவர்கள் சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய இறக்கைகளை மேலும் கீழுமாக உயர்த்தி அவர்கள் அசைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்றாங்க. இது ஒவ்வொரு நாளும் காலையிலும் நடக்குது, மாலையிலும் நடக்குது. காலையிலும் மாத்திரமல்ல, மாலையிலும் 70,000 மலாயிக்காமார்கள் அங்கே வருகிறார்கள். இது போன்று ஒவ்வொரு நாளும் வருகிறார்கள். ஆனா வார மலாயிக்காமார் திரும்பி போறது கிடையாது. வார மலாயிக்காமார்கள் திரும்பி போறது கிடையாது. கியாமத்துடைய நாள் வரும் வரையும் அந்த ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய காலையிலும் மாலையிலும் வரக்கூடிய அந்த 70,000 மலாயிக்காமார்கள் அந்த மன்னரையை அந்த முபாரக்கான இடத்திலே அவர்கள் குடிகொள்கிறார்கள். அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, எப்படியாப்பட்ட சங்கை, எப்படியாப்பட்ட மரியாதை, எப்படியாப்பட்ட கௌரவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருப்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கியாமத்துடைய நாள் வந்துட்டா முதலாவது சூர், இரண்டாவது சூர் ஊதப்பட்ட உடனே அழிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே இருந்து எழுப்பப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பை பற்றி சொல்கின்ற பொழுது சொல்கிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரிலே இருந்து எழும்புகின்ற பொழுது 70,000 மலாயிக்காமார்கள் அணிவகுப்பாக நிற்பார்கள். ஒரு அமைச்சர் வந்துவிட்டால், ஒரு சாதாரண எம்பி வந்துவிட்டால், அல்லது ஜனாதிபதி வந்துவிட்டால் எத்தனை கௌரவங்கள்! ஊரே நாங்கள் சொடித்து விடுகிறோம், வரவேற்பு கொடுக்கிறோம், அணி அணியாக நின்று அவரை நாங்கள் வரவேற்கிறோம். அழிந்து போகக்கூடிய இந்த துன்யாவுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்துடைய நாளையிலே இவர்கள்தான் முதலாவதாக எழுப்பப்படுவார்கள். எனவே மலாயிக்காமார்கள் எல்லாம் புடை சூழ, அவர்களை சூழ்ந்திருக்க, அவர்கள் வரவேற்க, இந்த நிலையிலேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாள மறுமையில் எல்லா மக்களும் எழுப்பப்படக்கூடிய நேரத்தில் கௌரவப்படுத்தப்படுவார்கள் என்ற செய்தி இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். எனவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக வேண்டி உயிரிலும் பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழக்கூடிய காலத்திலும் எமக்காக வேண்டியே வாழ்ந்தார்கள். இன்று கபரிலும் எங்களுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாள மறுமையிலும் எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய, எங்களுக்காக வேண்டி மண்டாடக்கூடிய ஒருவர் இருக்கும் என்றால் அது உயிரிலும் மேலான அன்னரங்கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனா அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வது எங்களுக்கு பாரமாக ஈக்கி. சில ஆக்களை பார்க்கிறோம், நபி சொன்னாங்க, ரசூல் சொன்னாங்க, ஸலவாத்துக்கு அங்கே முட்டுக்கட்டை. இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யாராவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயராக இருக்கலாம், அவர்களுடைய வஸ்ஃபாக இருக்கலாம், எதை சொல்கின்ற பொழுதும்
யாராவது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லவில்லையோ அது மக்ரூஹ் என்று அவர்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அருமையான பெரியார்களே, சகோதரர்களே, நபிகள்